பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு ஜோதிட சம்பந்தமான பதிவு தான். ஆடியில திருமணம் ஏன் செய்யக்கூடாது? ஆடியிலே திருமணமானவர்களை ஏன் பிரித்து வைக்கின்றார்கள்? ஆடியில் திருமணம் செய்தால் கத்திரியில குழந்தை பிறப்பு சிரமம் ஏன்? இதற்கான சில விளக்கங்களை இன்னைக்கு சொல்ல இருக்கின்றேன். பெரும்பாலும் திருமண நாள் அன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்திடுவாங்க. ஆனா திருமணம் நாளன்று சாந்தி முகூர்த்தத்திற்கு நேரம் குறிப்பிடும் காலத்துல சில நேரம் காலையில முகூர்த்தம் சரியா இருந்து இரவு முகூர்த்த நேரம் சரியில்லைன்னா அடுத்த நாள் முகூர்த்தம் நல்ல நாள் டைம் பார்த்து வைப்பாங்க. ஆனா நடைமுறையில இப்போ அது ஃபாலோ பண்றது இல்லை. ஊர் பெரியவங்க சொல்லுவாங்க, ஆடியில யுத்தம் நடந்தது, புராணத்துல சண்டை போட்டாங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய உண்மை காரணம் அதுவல்ல. ஆடியில திருமணம் செய்தால் உடலுறவு கொள்ள நேரிடும். அப்பொழுது சில பிரச்சனைகள் குழந்தைக்கு உருவாகும் என்பதை கருத்தில் தான் மனதிலே கொண்டு ஆடி மாதத்திலே திருமணம் செய்வதை தவிர்த்தார்கள். ஏன்னா ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் கடகராசியில் இருப்பார். அவர் சுமார் ஒரு 40-45 நாட்கள் ஒரு ராசியிலே பயணம் சென்றிருப்பார். அப்பொழுது செவ்வாய் கடகத்திலே நீச்சமாக இருப்பார். அதே நேரத்தில் செவ்வாயோடு சூரியனும் அந்த ஆடி மாசம் அங்கதான் இருப்பார். அதனால ஒரு ராசியில செவ்வாயும் சூரியனும் இணையும் போது முழுக்க செவ்வாய் நீச்சமாயிடுவார். இந்த நீச்சம் பெற்றிருக்கும் போது தனது வலிமையை இழப்பதால் ரத்தம் சுண்டிவிடும் தன்மை ஏற்படும், வீரியத்தன்மை இருக்காது. அதனாலதான் பெரியவங்க எல்லாம் சொல்றத நீங்க ஞாபகப்படுத்தினா தெரியும். ஆடி மாதத்துல மரத்தடியில படுக்காதீங்க, மாடியில படுக்காதீங்க, ரத்தம் சுண்டி போயிடும் சொல்லுவாங்க. ஏன்னா ஆடியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் ரத்தத்தினுடைய வீரியம் குறையும். இந்த நிலையில் தான் ஆடி மாதம் திருமணம் செய்வதை தவிர்த்தார்கள். அதே மாதிரி ஓரிரு தினங்கள்ல திருமணம் அல்லது முதலிரவு நடக்க வாய்ப்பு இருந்தாலும் ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு உள்ளே ஏற்படலாம். இல்ல இந்த தம்பதியர்கள் இணைவதால் ஏற்படக்கூடிய கருவிற்கு ஏற்பட்டு கருச்சிதைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதனாலதான் கருச்சிதைவு ஏற்படாமல் இருந்தால் குழந்தை கத்திரியில 10வது மாதத்திலே சித்திரை வைகாசியிலே பிறக்கும். இதனாலதான் சித்திரையிலே குழந்தை பிறப்பது சிரமம்னு பெரியவங்க சொன்னாங்க. விதைக்கும் காலம் நன்றாக சரியாக இருந்தால்தான் அறுவடை நிறைவாக இருக்கும். அதனாலதான் நம்ம கணவன் மனைவி சேரும் காலம் நல்ல காலமாக இருந்தால்தான் குழந்தை சுபமாக பிறக்கும். 2 ரத்தங்கள் சேர்ந்து உருவாவதே குழந்தை கருவாகும். அதனாலதான் ஆடி மாதத்துல 2 பேருக்குமே ரத்தம் அந்த செவ்வாய் நீச்சமாகின்ற காரணத்தினால் பலவீனமாக இருக்கும். அதுபோக ரத்தத்தில் உள்ள உயிரணுவினுடைய தன்மை குழந்தை பிறக்கும். பெரும்பாலும் உயிரணுக்கள் வலிமை இல்லாததாகவே அச்சமயத்திலே இருக்கும். வலிமை இழந்த உயிரணுக்கள் மெல்ல மெல்ல கருவாகி சித்திரை வைகாசியிலே குழந்தை பிறக்கும் நிலையில சில பேருக்கு குழந்தைகளுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படும், இரத்த சோகை போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதனாலதான் நம்ம ஆடியில புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சு வைக்கிறது. அதே மாதிரி சூரியன் ஆணி மற்றும் ஆவணி மாதத்துல கூட சில நேரங்கள் செவ்வாய் நீச்சம் பெற்று அந்த காலதாமதம் 45 நாள் அந்த இதில் கடகத்திலேயே இருப்பாரு. அதனால சூரியனுடன் செவ்வாய் இருக்கும் பாகை கலை விகளை வைத்து இதை நாம உறுதி செய்ய வேண்டும். சிலர் கேட்கலாம், சித்திரையில குழந்தை பிறக்கும் போது சூரியன் உச்சமா தானே இருக்காரு, அரசார ஆவார் என்று சொல்றாங்களே, அப்போ சித்திரை மாதத்திலே பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் அந்த ராஜவம்சம் பிறக்குமா, அரசராவார்களான்னா இல்ல. ஏன்னா இதன் அடிப்படையில் தான் குழந்தை நல்ல முறையில பிறப்பதற்காகத்தான் ஆடி மாதம் பிரிச்சு வச்சாங்க. 18 புராணங்களும் ஆடியில திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா இதிகாசத்துல சொல்றது இல்ல, ஆடியில உடல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்களும் புராணங்களும் கூறுகின்றன.
இந்த நரம்பு தளர்ச்சி, ரத்த சோகை இருக்குதுன்னு சொல்றேன். அதே மாதிரி சருமத்தில் சேரும் அளவிற்கு வலிமை பெறலாம். எப்படி வலிமை பெறலாம்னா, ஆடியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் சூரியனுடன் இணையும் பொழுது குறிப்பாக பாகையை கவனத்திலே கொள்ள வேண்டும். சூரியன் வலிமை பலமாக இருந்தால் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். சூரியனுடன் அஸ்தமனமாகக்கூடாது செவ்வாய் சூரியன் இணையாத பட்சத்தில் செவ்வாய், குரு, சந்திரன், சுக்கிரன் ஆகிய இயற்கை சுபருடன் சேரும் பொழுது சற்று பலம் பெறுகிறார் செவ்வாய். அதனாலதான் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் குரு பார்வையோ, சுக்கிரன் பார்வையோ, வளர்பிறை சந்திரன் பார்வையோ இருந்தாலும் அந்த செவ்வாய் கொஞ்சம் சக்தி பெறுவார். நீச்ச செவ்வாயுடன் கேது இணையும் போது வாழ்க்கை சந்நியாசத்தை தவிர வேறு எதிலையுமே ஈடுபாடை காண்பிக்காது. நீச்ச செவ்வாய் ராகுவுடன் இணையும் பொழுது ஆர்வம் இருக்கும் அளவிற்கு வீரியம் இருக்காது. அதனாலதான் அந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும்போது வீட்டுல சண்டை சச்சரவு அதிகமாகும். அதனாலதான் ஆடி மாதத்துல தம்பதியரை பிரிச்சு வைக்கிறாங்க. அப்படி வேறு இது பண்ணா கூட சில பேருக்கு சித்திரை, வைகாசியில இந்த கத்திரையில குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இது குறைப்பிரசவம் வரும். அந்த குழந்தை ஒரு திடகாத்திரமாக ரத்தத்தினுடைய வலிமை குறைந்ததாக இருக்கும். அதனாலதான் ஆடியில நம்ம தம்பதியர்களை பிரித்து வைப்பதும் அந்த உறவு வைத்துக் கொள்வதை தவிர்ப்பதற்கும் காரணம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.